சரி, ரோபோஸ்பைன் மட்டும் போட்டா போதுமா, அந்த டீகம்ப்ரஷன் மிஷினை வச்சு பண்ணா மட்டுமே பேஷண்ட் சரியாயிருவாங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அதாவது அந்த டீகம்ப்ரஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ஸ் பண்ணணுமோ அதையும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல செய்றோம். அதனால தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல டீகம்ப்ரஷன் தெரப்பி பண்ற பேஷண்ட்ஸ் 100% ரிசல்ட் கிடைக்குது. நிறைய பேர் கேட்கலாம், எங்க சென்னையில போய் பண்ணீங்க, டீகம்ப்ரஷன் பண்ணீங்க, பெயின் குறையலங்க, 4 நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, திருப்பி வலி வந்துடுங்க. இங்க அப்படி கிடையவே கிடையாது. இங்க நாங்க வெறும் டீகம்ப்ரஷன் பண்ணி மட்டும் சரி பண்றது கிடையாது. அந்த டீகம்ப்ரஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரான பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். டீகம்ப்ரஷனுக்கு அப்புறமும் பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ், எக்ஸசைஸ், ரீஹாபிலிட்டேஷன் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வச்சிருக்கோம். அதன் மூலமா தான் பேஷண்ட்டை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். அவர் ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபசர், அவர் PhD டாக்டர். அவர் எனக்கு சில வருடங்கள் அவரை தெரியும், பேஷண்டா தான் தெரியும். 2 years பேக் அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அப்போ அவரால் நல்லா தங்கி இருந்து பார்க்க முடியல. ஒரு 2-3 days ஓபியா தான் பார்த்தோம். அப்புறம் அவர் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க. இப்போ வரும்பொழுது அவர் பையன் எப்படி நீ சரி பண்ணுவேன்னு என்கிட்ட கேட்டு ரொம்ப நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவோம்னு பிளான் பண்ணி தான் அவருக்கு இந்த அளவுக்கு இப்போ சரி பண்ணி கொடுத்துருக்கோம்.